ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் சாரி கிரியேஷன். நம்ம பேசிக் லெவலில் என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை பார்த்துட்டோம். இப்போ அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை பார்ப்போம். ஸோ ஆரி ஸ்டாண்ட் வந்து 18 inch ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். பாப்பிங் கிளாத் வந்து 2 meters சொல்லியிருந்தேன். தென் வந்து சில்க் த்ரெட்டு சொல்லியிருந்தேன். ஸோ டபுள் பெல் பிராண்டில் வந்து சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பாருங்கள், டபுள் பெல் பிராண்டில் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. இந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் வந்து ஜெரி த்ரெட், இது வந்து டயாலஜி பிராண்ட் அண்ட் A1 பிராண்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ சில்வர் கலர், காப்பர் கலர், கோல்டு கலர் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு கோல்டு கலர் மட்டும் வாங்கிக்கோங்க, நமக்கு அது மட்டுமே போதுமானது ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க, சாக் பீஸ், கட்டர், கிளாஸ் மார்க்கிங் பென்சில், ஒரு க்ளூ ஒன்று வாங்கிக்கோங்க, ஸ்விங் த்ரெட் ஒன்று வாங்கிக்கோங்க, நீடில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் நீடில் சொல்லியிருந்தேன். அயன் நீடலும் நல்லாயிருக்கும், துலிக் பிராண்ட்லேயும் நீடில் நல்லாயிருக்கும். அது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 14.05 mm. ஸோ இந்த இது வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அயன் நீடில் தான் சொல்லி தருவோம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் சூஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சில்க்கு த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ரெண்டு நீடல் பார்த்தீங்கன்னா ஜெரி அண்ட் பீட்ஸ் ஒர்க்குக்காக, பீட்ஸ் அண்ட் ஜர்தூசி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும், பீட்ஸ் நீடல்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுலேயுமே இந்த துலி பிராண்ட் நீடல் இருக்குது, அது வந்து 24.04 mm. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், துலிப் ஜப்பான் சொல்லி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் கூர்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் எட்ஜு. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதுவும் வாங்கிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா அயன் நீடலும் ப்ளஸ் வந்து இந்த நீடலும் வாங்கிக்கலாம். இதுவே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் இதில் தான் சொல்லி தருவோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இது வாங்கி உங்களுக்கு சொல்கிறேன். தென் வந்து ஸ்டோன் செயின் வாங்கிக்கோங்க. நம்ம இதுவும் ஒர்க் பண்ணுவோம். ஸ்டோன் செயின் இல்லாமல் எந்த ப்ளவுஸ் ஒர்க்குமே இருக்காது. இது வந்து 2 சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் ஒன்று, பிக் சைஸ் ஒன்று. நீங்கள் எதனா ஒரு சைஸ் மட்டும் 1 மீட்டர் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஜமிக்கி, கோல்டன் க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு காட்டுறது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஜமிக்கி வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஜமிக்கி வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ குந்தன் ஸ்டோனும் ரவுண்ட் ஸ்டோனும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கா இல்லாதுன்னு சொல்லி 2 டைப் இருக்கும். ஹோல்ஸ் இருக்கிறது ஸ்டிச் பண்ணியும் பண்ணலாம், இல்லாத க்ளூ போட்டு ஒட்டியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இது வந்து குந்தன் ஸ்டோனு, இது ரவுண்ட் ஸ்டோனு. ஸோ கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது, செக் பண்ணி ஷாப்பில் உங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கிக்கோங்க. இது வந்து ஜர்தூசி. ஸோ சில்வரு, அப்புறமா கோல்டு, ப்ளூ, இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு கோல்டு சில்வர் மட்டும் வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். ப்ளவுஸ் லெவலில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வாங்கி ஒர்க் பண்ணலாம். இல்லை கலர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதையும் வாங்கி ஒர்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜர்தூசி. இது வந்து சுகர் பீட்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து காப்பரு, பிங்க்கு, அப்புறமா சில்வரு, கொஞ்சம் கோல்டுலேயே ஒரு லைட் ஷேடோ மாதிரி கோல்டாக இருக்குது. இது ஒரு பிளாக் கலந்த கோல்டு. ஸோ இது நிறைய கலர் அவைலபிள் இருக்குது, கோல்டு, சில்வரு, காப்பருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கலர் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது க்ரீன் கலரு. ஸோ இதில் வந்து உள்ளே வந்து மகாலட்சுமி டாலர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து சைஸ் ஒரு கடையில் ஒரு சைஸ் இருக்கும், நீங்கள் இது வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணலான்றதை நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ நான் இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன், மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இதுவும் ஒரு 4 to 5 பீசஸ் வந்து வாங்கிக்கோங்க.
சுகர் பீட் வந்து கலர்ஸ் நிறைய பார்த்தோம். இது சுகர் பீடில் வந்து பெரிய சைஸு. இது 4mm 6mm. ஸோ இது வச்சும் ப்ளவுஸை நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஹைலைட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்குலாம் அது ரொம்ப நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இந்த சைஸ் பீட்ஸும் வாங்கிக்கோங்க. அது வந்து சுகர் பீடு, ரொம்ப ஸ்மால் சைஸு, 4mm 6mm. இது வந்து கட் பீடு, ப்ளூ கலர், ஒயிட் கலர், கோல்டு, பிங்க்கு, ஸோ நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து கட் பீடு, அதாவது இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க, இது கட் பீடுன்னு சொல்லுவாங்க. இதை விட இது ஒரு சைஸ் வந்து பெருசாக இருக்கும். கொஞ்சம் டியூப் போல் இருக்கிறதுனால இது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ 2-3 கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ 2-3 கலர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து சுகர் பீடு, இது வந்து கட் பீடு, இது டியூப் பீடு. இந்த மாதிரி த்ரெட் ஒன்று வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அது என்ன மாதிரி ஒர்க்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு, இது வந்து கார்பன் ஷீட்டு, இது வந்து ட்ரேசிங் பேப்பர். இது A2 சைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் இது ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு இந்த A2 சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை மார்க் பண்ணி நம்ம ப்ளவுஸில் அப்படியே இந்த கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ இது கார்பன் ஷீட்டு, இது ட்ரேசிங் பேப்பரு. ஸோ இது A2 சைஸ் வந்து பெரிய சைஸு, நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. இது வந்து எம்போஸ்டு நூல்னு சொல்லுவாங்க. எம்போஸ்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம க்ளூ போட்டு ஒட்டி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ மிரர் ஒர்க்லாம் பண்ணுவோம். ரவுண்ட் அண்ட் ஸ்கொயர் மிரர் இருக்குது. ஸோ இந்த 2 இதுவுமே வாங்கிக்கோங்க, ரவுண்டும் ஸ்கொயரும் வாங்கிக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இந்தந்த மெட்டீரியல் இருந்தாலே போதும் நம்ம அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆப்ஷனில் இதோட மெட்டீரியலோட நேம் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டவுட்னா நீங்கள் அதில் போய் வாட்ச் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.